ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 18 டிசம்பர் 2025 வியாழக்கிழமை, விஸ்வாவசு வருடம், மார்கழி மாதம் 3ஆம் நாள். திதி சதுர்தசி காலை 4:59 மணி வரை, பிறகு அமாவாசை. நட்சத்திரம் அனுஷம் இரவு 8:06 மணி வரை, பிறகு கேட்டை. யோகம் துருதி பிற்பகல் 3:05 மணி வரை, அதன்பின் சூலம். கரணம் பத்திரை மாலை 3:47 மணி வரை, பிறகு சகுனி காலை 4:59 மணி வரை, பிறகு சதுஷ்பாதம். நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குழிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கிறது. எனவே எந்த ஒரு செயலிலும் கூடுதல் கவனம் மற்றும் எச்சரிக்கை தேவை. புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. வாகனங்களில் செல்லும்போது மிதவேகத்தை கடைபிடிப்பது அவசியம். மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடாமல் உங்கள் வேலையை மட்டும் பார்ப்பது உத்தமம். குடும்பத்தினரிடம் பேசும்போது நிதானம் தேவை. தேவையற்ற வாக்குவாதங்கள் மனக்கசப்பை ஏற்படுத்தலாம். பணப்பரிமாற்றங்களில் கவனக்குறைவாக இருக்க வேண்டாம். இன்று இறை வழிபாட்டில் ஈடுபடுவதும் மௌன விரதம் இருப்பதும் மனதிற்கு அமைதியை தரும். முக்கியமான முடிவுகளை நாளை எடுத்துக்கொள்ளலாம். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் நரசிம்மர். அதிர்ஷ்ட நிறம் சிமெண்ட் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 1. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசினியர்களே, இன்று உங்கள் வாழ்க்கை துணையின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் ஆதாயம் உண்டு. தடைபட்டிருந்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நடந்தேறும். நீண்ட தூர பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் அமையும். மனதிலிருந்த சஞ்சலங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் வருகை அதிகரிக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்று உங்கள் தைரியம் அதிகரிக்கும். எடுத்த காரியத்தை முடிக்கும் வரை ஓயமாட்டீர்கள். இளைய சகோதரர்கள் உதவியாக இருப்பார்கள். தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலம் சுப செய்திகள் வந்து சேரும். பக்கத்து வீட்டாருடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். குறுகிய தூர பயணங்களால் நன்மை உண்டாகும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் மேலோங்கும். உத்தியோகத்தில் இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு எதிர்பார்த்தபடி கிடைக்கும். பழைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிட்டும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாள். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 5. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்று உங்கள் கற்பனை வளம் சிறக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் சுமூகமான தீர்வு கிடைக்கும். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பாராட்டுக்கள் குவியும். பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதன் மூலம் ஓரளவு லாபம் எதிர்பார்க்கலாம்.
ஆன்மீக பெரியோர்களின் ஆசி கிடைக்கும். மனதிற்கு பிடித்தவர்களை சந்தித்து அளவலாவ வாய்ப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காமாட்சி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு லைட் பிங்க். அதிர்ஷ்ட எண்கள் 2, 9. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்று வீடு வாகனம் பராமரிப்பு செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. தாயாரின் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. அலைச்சல் இருந்தாலும் அதற்கேற்ற பலன் கிடைக்கும். உறவினர்கள் வருகையால் வீடு களைகட்டும். விவசாயிகளுக்கு விளைச்சல் திருப்திகரமாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் பணிச்சுமை சற்று அதிகமாக இருந்தாலும் குறித்த நேரத்தில் முடித்து நற்பெயர் வாங்குவீர்கள். வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை ஒத்திவைப்பது நல்லது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 1. கன்னி ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்று உங்கள் தைரியம் அதிகரிக்கும். எடுத்த காரியத்தை முடிக்கும் வரை ஓயமாட்டீர்கள். இளைய சகோதரர்கள் உதவியாக இருப்பார்கள். தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலம் சுப செய்திகள் வந்து சேரும். பக்கத்து வீட்டாருடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். குறுகிய தூர பயணங்களால் நன்மை உண்டாகும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் மேலோங்கும். உத்தியோகத்தில் இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு எதிர்பார்த்தபடி கிடைக்கும். பழைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிட்டும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 8. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்று பணவரவு தாராளமாக இருக்கும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உங்கள் பேச்சாற்றலால் மற்றவர்களை கவர்வீர்கள். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் மருத்துவரை அணுகுவது நல்லது. ருசியான உணவை உண்டு மகிழ்வீர்கள். கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாற்றுவீர்கள். வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாகும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மனைவியின் வழியில் ஆதரவு கிடைக்கும். சமூகத்தில் உங்கள் கௌரவம் உயரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சரஸ்வதி தேவி. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட எண்கள் 6, 7. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமஹ் பிரச்சோடயாத். அன்பான விருச்சக ராசி நேயர்களே, இன்று ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள். நிலைத்த காரியம் கைகூடும். தோற்றப்பொலிவு கூடும். உங்களின் நிர்வாகத் திறமை வெளிப்படும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஊடல் நீங்கி கூடல் ஏற்படும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு. சுப நிகழ்ச்சிகளில் முதல் மரியாதை கிடைக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 3. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்று சுப விரயங்கள் ஏற்படும் நாளாகும். ஆன்மீக சுற்றுலா செல்ல திட்டமிடுவீர்கள். வேலை நிமித்தமாக அலைச்சல் இருக்கக்கூடும். இரவில் நிம்மதியான உறக்கம் தேவை. யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். வெளிநாட்டில் இருக்கும் நண்பர்கள் அல்லது உறவினர்களிடமிருந்து நல்ல செய்தி வரும். அலுவலகத்தில் ரகசியங்களை காப்பது நல்லது. வியாபாரத்தில் முதலீடுகளை செய்யும்போது அனுபவசாலிகளின் ஆலோசனையை பெறுவது நல்லது. பழைய கடனை அடைக்க வழி பிறக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ராகவேந்திரர். அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு லாபகரமான நாளாக அமையும். தொட்டது துலங்கும்.
மூத்த சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். பொது காரியங்களில் ஈடுபட்டு பெயர் வாங்குவீர்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மகிழ்ச்சியை தரும். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். பிள்ளைகளின் சாதனைகள் பெருமை தேடித்தரும். நண்பர்கள் வட்டம் விரிவடையும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 2. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்க ஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்று தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். உயர் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு குறித்த செய்திகள் வரலாம். தந்தையின் உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் நல்ல தீர்வு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு கூடும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு. கடினமான வேலைகளையும் எளிதாக முடித்து காட்டுவீர்கள். ஆரோக்கியம் சீராக இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காலபைரவர். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 4, 8. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்று அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டும். தந்தை வழி உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். ஆன்மீக பெரியோர்களின் ஆசி கிட்டும். தடைப்பட்டிருந்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நடந்தேறும். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சாதகமான சூழல் நிலவும். புதிய முயற்சிகளை தைரியமாக தொடங்கலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் மேலோங்கும். வழக்கு விவகாரங்களில் வெற்றி கிடைக்கும். பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்துடன் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவீர்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சாய்பாபா. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.